வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். 16/5/2025 அன்று அரசு தேர்வுகள் இயக்ககம் +1 பப்ளிக் எக்ஸாமினேஷனோட தேர்வு முடிவுகளுக்கு உண்டான ரிசல்ட் அனாலிசிஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ பார்க்கலாம். இதில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க, அதில் எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் அண்ட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன லெவலில் இருக்காங்க அண்ட் எத்தனை சென்டென்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். தேர்வு நடைபெற்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா 5/3/2025 27 வரைக்கும் நடந்துச்சு. இன்னைக்கு 16/5/2025 பார்த்தீங்கன்னா தேர்வு முடியல வெளியிடப்பட்டிருக்காங்க. ஓகே, தேர்வு எழுதிய மொத்த பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 8,07,098. மாணவியர்கள் அதாவது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4,24,610. பாய்ஸ் பார்த்தீங்கன்னா 3,82,488 பேர் எழுதியிருந்தாங்க. ஓகே, தேர்ச்சி விவரங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா 7,43,232, அதாவது 92.09%. அதுல கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 4,03,949, அதாவது 95.13%. அதே பாய்ஸ் பார்த்தீங்கன்னா 3,39,283, 88.7% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. மாணவர்களை விட மாணவியர் பார்த்தீங்கன்னா 6.43% அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல ஆப்சென்ட் ஆன மாணவர்களுடைய எண்ணிக்கை 11,025. லாஸ்ட் இயர் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் 2024 பார்த்தீங்கன்னா 8,11,172 மாணவர்கள் எழுதினாங்க. அதில் தேர்ச்சி பெற்றவர் பார்த்தீங்கன்னா 7,39,539 பேர், அதாவது 91.17% பேர் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அதை காட்டிலும் இங்க நம்ம மேல என்ன கொடுத்துருந்தோம், தட் இஸ் 92.9% மாணவர்கள் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க இந்த வருஷம். தட் மீன்ஸ் 0.92% அதிகம். 92.09 அப்படிங்கிறது 0.92% அதிகமாக தான் நம்ம இப்போ இந்த டைம் நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அடுத்தது கூடுதல் விவரங்கள் பாருங்க. தட் இஸ் மேல்நிலை பள்ளியோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 7,558. அதுல 100% மேல தேர்ச்சி கொடுத்தவங்க 2,042. அதுல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா 282 ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே இப்போ அரசு பள்ளிகளை பார்த்தீங்கன்னா 87.34% பார்த்தீங்கன்னா தேர்ச்சி கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்வு எழுதிய மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தட் இஸ் எய்டட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் 93.09%. அதே பிரைவேட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் 98.03% கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே பார்த்தீங்கன்னா கோ எஜுகேஷன் இருக்கிறவங்க 92.40% கொடுத்துருக்கு. அடுத்தது அதில் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 95.02 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதில் பாய்ஸ் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 83.66% தேர்ச்சி சதவீதத்தை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 11.36% கூடுதலாக இருக்கிறாங்க. அதே இருபாலர் பள்ளி, அதாவது கோ எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஆண்கள் பள்ளிகளை விட 8.74% அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, முக்கிய பாடங்கள்ல பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை பாருங்க. தட் இஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் 41 சென்டம் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்ல 39 சென்டம். பிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 390, வேதியியல்ல 593, உயிரியல் பொறுத்த வரைக்கும் 91 சென்டம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் 1338 சென்டம் கொடுத்துருக்காங்க. தாவரவியல்ல 4, விலங்கியல்ல 2, கணினி அறிவியல்ல 3535, வரலாறுல 35, வணிகவியல்ல 806, கணக்கு பதிவியல்ல 111, பொருளியல்ல 254, கணினி பயன்பாடுகள் அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா 761, வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் அதாவது பிசினஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 117 பேர் சென்டம் கொடுத்துருக்காங்க. அதே போல அந்தந்த சப்ஜெக்ட் தேர்ச்சி சதவீதத்தை பார்க்க போறோம். தமிழ்ல பார்த்தீங்கன்னா 97.20, ஆங்கிலத்தில் 98.41, இயற்பியல் 98, வேதியியல் 97.54, உயிரியல் 98.05, கணிதம் 97.74, தாவரவியல் 95.63, விலங்கியல் 97.09, கணினி அறிவியல் 99.75. அடுத்தது பார்த்தீங்கன்னா வரலாறு 94.35%, வணிகவியல் 95.22, கணக்கு பதிவியல் 94.04, பொருளியல் 93.48, கணினி பயன்பாடுகள் பொறுத்த வரைக்கும் 98.48, அடுத்து வணிக கணிதம் பொறுத்த வரைக்கும் 94.39% கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாடங்களின் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 99.75% அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கணினி பயன்பாடுகள் செகண்ட் அதிகமாக இருக்கிறது 98.48%. அடுத்தது அதிக அளவில் பார்த்தீங்கன்னா 98.41% வாங்கி இங்கிலீஷும் அதிக அளவில் தேர்ச்சி வாங்கியிருக்காங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் 100 மார்க் எடுத்தவங்க 8,446, அதுல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 582 பேர் இருக்காங்க. இப்போ குரூப் வைஸ் தேர்ச்சி சதவீதத்தில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் பொறுத்த வரைக்கும் 95.08, அடுத்தது வணிகவியல் பாடம் பாருங்க 87.33%, நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 77.94, தொழிற்பாட வெகேஷனல் குரூப் பொறுத்த வரைக்கும் 78.31% தேர்ச்சி வாங்கியிருக்காங்க. அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் மாவட்டம் பார்த்தீங்கன்னா அரியலூர் 97.76, ஈரோடு செகண்ட் பொசிஷன் ஈரோடுல இருக்கு, தட் இஸ் 96.97%. அடுத்தது மூணாவது பொசிஷன் வர்றது விருதுநகர் 96.23%, ஃபோர்த் பொசிஷன்ல கோயம்புத்தூர் 95.77%, அடுத்தது தூத்துக்குடி 95.07% வாங்கியிருக்காங்க. அதுல பர்டிகுலரா அரசு பள்ளி மாணவர்கள் அதிக தேர்ச்சி பெற்றது 5 மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரியலூர் 96.94%, ஈரோடு செகண்ட் 95.37%, தேர்ட் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் 93.07, விருதுநகர் ஃபோர்த் பொசிஷனுக்கு வருது, தட் இஸ் 92.07. அடுத்தது சிவகங்கை மாவட்டம் பார்த்தீங்கன்னா 91.97% வாங்கி ஃபிஃப்த் பொசிஷன்ல இருக்காங்க. எக்ஸாம் எழுதின மாற்றுத்திறனாளி மாணவர்கள்ல 9,205 பேர்ல 8,460 பேர் தேர்ச்சி பெற்று 91.91% பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே சிறைவாசிகளை பொறுத்த வரைக்கும் 125 பேருக்கு 113 பேர் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 90.40%. நெக்ஸ்ட் பிரைவேட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 4,326 பேர் எழுதியிருந்தாங்க. அதில் 950 பேர் பார்த்தீங்கன்னா
பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பர்சன்டேஜ் 21.96%. லாஸ்ட் 4 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 2021 பொறுத்த வரைக்கும் கொரோனா பேட்ச் 8,39,784 பேர் எழுதிருக்காங்க. ஸோ அத்தனை பேரும் பாஸ். ஸோ 100%. அதே 2022 பார்த்தீங்கன்னா 8,43,675 பேர்ல 7,59,850 பேர் பாஸ். ஸோ 90.7%. 2023 பொறுத்த வரைக்கும் 7,76,844 பேர்ல 7,06,413 பேர் பாஸ் பண்ணி 90.93% பெற்றிருக்காங்க. 2024 8,11,172 பேர்ல 7,39,539 பேர் பாஸ் பண்ணி 91.17% பெற்றிருந்தாங்க. நெக்ஸ்ட் 2025 பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வருஷம் தான். ஸோ 8,07,098 பேர்ல 7,43,232 பேர் பாஸ் பண்ணி 92.09% அதிகரிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பர் இயர் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சு தான் வந்திருக்குது. சப்ஜெக்ட் வைஸ்ல பார்த்தீங்கன்னா சென்டம் எடுத்தவங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ், உருது, மலையாளம், பிரெஞ்சு இந்த மாதிரி லாங்குவேஜஸ் நிறைய இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 295 சென்டம் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 39 பேர், பிசிக்ஸ் 390 பேர், கெமிஸ்ட்ரி 593 பேர், பயாலஜி 91 பேர், பாட்னில 4 சென்டம், ஜுவாலஜில 2 சென்டம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 சென்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 3535 சென்டம், ஜியோகிராஃபில 12. அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, நர்சிங், ஜெனரல், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ சென்டம் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 1338, ஹோம் சயின்ஸ் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 35, எக்கனாமிக்ஸ் 254 சென்டம் வாங்கியிருக்காங்க. சரி, அதே போல அடுத்த சப்ஜெக்ட்ஸான பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க. ஸோ ஒரு சென்டம் கொடுத்துருக்காங்க. காமர்ஸ்ல 806, அக்கௌண்ட்ஸ்ல 111, எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர்ல 0, அட்வான்ஸ் லாங்குவேஜ் தமிழ்ல 0, பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 117, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல 761, பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல 18, பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல 5, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல 1, பேசிக் சிவில் இன்ஜினியரிங்ல 0, பேசிக் ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியரிங்ல 0. நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜில பார்த்தீங்கன்னா ஸோ 6 நபர்கள் 100% வாங்கியிருக்காங்க, அதாவது 100 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நர்சிங்ல 0, டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங்ல 1, ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்ல 0, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா 16 பேர், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பேர், ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரிஷிப்ல பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து மொத்தம் 8446 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க. இப்போ 100% தேர்ச்சி கொடுத்த ஸ்கூல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல 3168ல 282 ஸ்கூல்களும், எய்டட்ல பார்த்தீங்கன்னா 1218ல 220 ஸ்கூல்களும், நெக்ஸ்ட் பிரைவேட்ல பார்த்தீங்கன்னா 3172 பள்ளிகளில் 1540 பள்ளிகளும் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்டர் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல 2848 ஸ்கூல்ல 228 ஸ்கூல்களும், ஆதிதிராவிடர் வெல்ஃபேர் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா 98ல 21 ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல கார்பரேஷன்ல பார்த்தீங்கன்னா 70க்கு 5, நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா 3ல ஸோ அது 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கலர் ரெக்ளமேஷன் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுல 40 ஸ்கூல்ஸ்ல 5 ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டம் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் முனிசிபாலிட்டியில 66க்கு 3 ஸ்கூல்ஸும், சோஷியல் டிஃபென்ஸ் ஸ்கூல்ஸ்ல 5ல 4 ஸ்கூல்ஸும், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கூல்ல 2ல 1 ஸ்கூலும், ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல்ல 36ல 15 ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ சென்டம் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அரியலூர் பார்த்தீங்கன்னா 92 ஸ்கூல்ஸ்ல 63 ஸ்கூல்ஸ் 100% ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஈரோடுல 223க்கு 78, விருதுநகர்ல 219க்கு 76, கோயம்புத்தூர்ல 366க்கு 154, தூத்துக்குடியில 208க்கு 65 ஸ்கூல்ஸ், கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் 261க்கு 82, சிவகங்கையில 163க்கு 40 ஸ்கூல்ஸ், திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா 220க்கு 86 ஸ்கூல்ஸ், மதுரை பொறுத்த வரைக்கும் 322ல 89 ஸ்கூல்ஸ், நாகப்பட்டினத்துல 72 ஸ்கூல்ஸ்க்கு 15 ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் 188 ஸ்கூல்ஸ்ல 56 ஸ்கூல்ஸும், தஞ்சாவூர்ல 229க்கு 49 ஸ்கூல்ஸும், தேனியில 141 ஸ்கூல்ல 34 ஸ்கூலும், திண்டுக்கல்ல 215 ஸ்கூல்ல 62 ஸ்கூலும், தென்காசியை பொறுத்த வரைக்கும் 154ல 44 ஸ்கூல்ஸும், ராமநாதபுரத்துல 161க்கு 39 ஸ்கூல்ஸும், தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் 177ல 43 ஸ்கூல்ஸ், பெரம்பலூர்ல 81 ஸ்கூல்ல 24 ஸ்கூல்ஸும், நாமக்கல்ல 197க்கு 43 ஸ்கூல்ஸும், கடலூர் பொறுத்த வரைக்கும் 248க்கு 85 ஸ்கூல்ஸும், திருச்சியில 259க்கு 58 ஸ்கூல்ஸும், திருப்பத்தூர் பொறுத்த வரைக்கும் 140ல 40 ஸ்கூல்ஸும், விழுப்புரத்துல 194க்கு 62 ஸ்கூல்ஸ், திருவண்ணாமலையில 262க்கு 54 ஸ்கூல்ஸ், சென்னை பொறுத்த வரைக்கும் 579ல 124 ஸ்கூல்ஸ், சேலம்ல 319க்கு 65 ஸ்கூல், கரூர் 104க்கு 15 ஸ்கூல்ஸ், திருவாரூர் 130க்கு 31 ஸ்கூல்ஸ், கள்ளக்குறிச்சியில 123க்கு 24 ஸ்கூல்ஸ், மயிலாடுதுறையில 95க்கு 22 ஸ்கூல்ஸ், செங்கல்பட்டுல 241க்கு 61 ஸ்கூல்ஸ், ஊட்டி 88க்கு 19 ஸ்கூல்ஸும் ஸோ 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிருஷ்ணகிரி பாருங்க 193க்கு 40 ஸ்கூல்ஸ், காஞ்சிபுரம் 108க்கு 21 ஸ்கூல்ஸ், புதுக்கோட்டை 179க்கு 41 ஸ்கூல்ஸ், திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா 248க்கு 57 ஸ்கூல்ஸ், ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் 117 ஸ்கூல்ல 18 ஸ்கூல்ஸ், வெள்ளூர் 142க்கு 23 ஸ்கூல்ஸ், காரைக்கால் 16க்கு 11 ஸ்கூல்ஸும், புதுச்சேரியில 84க்கு 29 ஸ்கூல்ஸ் அப்படின்ட்டு மொத்தம் 2042 ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. ஸோ அரியலூர்ல 56 கவர்மெண்ட் ஸ்கூல்ல 31 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து 100% ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஈரோடு பொறுத்த வரைக்கும் 113ல 16 ஸ்கூல்ஸ், நாகப்பட்டினத்துல 44க்கு 7, விருதுநகர்ல 101க்கு 16, சிவகங்கை 69க்கு 5, தூத்துக்குடியில 57க்கு 11, கன்னியாகுமரியில 60க்கு 5, கோயம்புத்தூர் 114க்கு 11, திருப்பூர்ல 77 ஸ்கூல்ஸ்க்கு 8, தஞ்சாவூர்ல 105க்கு 10,
தருமபுரியை பொறுத்த வரைக்கும் 108க்கு 5, கடலூர் பொறுத்த வரைக்கும் 117க்கு 23, மதுரை 111க்கு 10 ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தென்காசி பொறுத்த வரைக்கும் 54க்கு 4 ஸ்கூல்ஸ், விழுப்புரம்ல 121க்கு 22 ஸ்கூல், திருவண்ணாமலை 151க்கு 6 ஸ்கூல், ராமநாதபுரத்தில் 71க்கு 4 ஸ்கூல்ஸ், திருநெல்வேலியில் 50க்கு 3 ஸ்கூல்ஸ், தேனியில் 71க்கு 7 ஸ்கூல்ஸ், நாமக்கல்ல 95க்கு 6 ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் 90க்கு 7 ஸ்கூல், திருப்பத்தூரில் 60க்கு 1 ஸ்கூல், திருச்சியில் 106க்கு 8 ஸ்கூல், சேலம் 160க்கு 11 ஸ்கூல், பெரம்பலூர் பொறுத்த வரைக்கும் 43க்கு 3 ஸ்கூல், கள்ளக்குறிச்சியில் 77க்கு 8 ஸ்கூல், திருவாரூரில் 78க்கு 6 ஸ்கூல், கரூர் 59க்கு 3, புதுக்கோட்டை 109க்கு 5, கிருஷ்ணகிரி 108க்கு 2, ராணிப்பேட்டை 67க்கு 2. அடுத்தது காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் 52 ஸ்கூல்ல 2 ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. வெள்ளூர்ல 72க்கு 1, மயிலாடுதுறையில் 36க்கு 2 ஸ்கூல், சென்னையில் 86க்கு 3 ஸ்கூல், செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் 81க்கு 3 ஸ்கூல், திருவள்ளூர்ல பார்த்தீங்கன்னா 102க்கு 2 ஸ்கூல்ஸ், ஊட்டியில் 37க்கு 3 ஸ்கூல்ஸ், மொத்தம் 282 ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. That's all. Like, share, and subscribe Shifa Diaries.